எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இது ஒரு அருமையான சிக்கன் கறி. இதை சோறு, இடியாப்பம், நான் ரொட்டி, பரோட்டா, சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மீடியம் ஹீட்டில் 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை சூடு காட்டிக்கிட்டு அதில் ஒரு துண்டு பிரியாணி இலை, 2 துண்டு லவங்கப்பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பை சேர்த்து லேசாக சூடாகியதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அதோட சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை வதக்கி கொள்ளலாம். நமக்கு தேவையான கலர் வர்ற வரைக்கும் அடிக்க ஒரு தடவை வெங்காயத்தை கிளறிக்கிட்டே இருக்கணும். இடிச்செடுத்த இஞ்சி பூண்டு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன், ஒரு 30 செகண்ட் இஞ்சி பூண்டு எண்ணெயில் வறுபட்டதும் சிக்கனை சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதில் 600 கிராம் சிக்கன் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு சாதாரணமாக 600லேருந்து 800 கிராம் வரைக்கும் சிக்கன் சேர்க்கலாம். சிக்கன் சேர்த்ததோட நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இன்னொருக்கா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே சூட்டோட 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்லைஸாக வெட்டின தக்காளி பழம் 1, கவர் பண்ணிவிட்டு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கொள்ளணும். இடையில ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு கேரமலைஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும், 1 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணணும். இப்போ மசாலையும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 1 கப் தேங்காய் பாலை இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். அதே மீடியம் ஹீட்லேயே
20 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணணும். சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.